ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் சுவையான கொள்ளு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு கொள்ளு எடுத்துக்கலாங்க. கொள்ளை நல்லா கழுவிட்டு 2 தக்காளி அதில் போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கொள்ளு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த கொள்ளு மசாலா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாங்க. நம்ம எப்போதுமே இந்த ஸ்பைஸு சீரகம் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் செய்யும்போது, பச்சைப்பயிறு கொள்ளு குழம்பு அந்த மாதிரி குழம்புலாம் செய்யும்போது நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு மசாலாவிலையே நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க. கொள்ளு குழம்பு தாளிச்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மசாலா செஞ்ச அதே வடை சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் போட்டுக்கலாங்க. மசாலா பேஸ்ட்டை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இருக்கிற மசாலாவில் ஊற்றிக்கலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொள்ளு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது கொள்ளு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொள்ளு குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கொள்ளு குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.